ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா சாக்கோ லாவா கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 100 கிராம் சாக்லேட் எடுத்து நாம இப்போ மெல்ட் பண்ண போறோம். அப்புறமா இது கூட 50 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிடலாம். பட்டர் சேர்த்த உடனே நல்லா அது மெல்ட் ஆகும். ரெண்டுமே ஈஸியாக கரைஞ்சிரும். அப்படியே பெரியம்மா? நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஓகே. எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு பெரியம்மா. அதுக்குள்ளே என்ன பெரியம்மா இருக்கு? அது நட்ஸுடா. இப்போ இந்த பாத்திரத்தில் ஒன்றுனா நம்ம வெண்ணெயை எடுத்து நல்லா எல்லா இடமும் தடவணும். எதுக்கு? அப்படி தடவுனாதான் கேக் ஒட்டாமல் வெளியில் வரும். அப்படியா? எல்லா இடமும் படுற மாதிரி நாம தடவிக்கணும். ஆமாம், தடவிக்கோங்க. அப்போதான் கேக்கு ஈஸியாக பாத்திரத்துலேருந்து வெளியே வரும். இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுக்கணும். ஓகே. இப்போ மைதா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ இதில் ஒரு 1/2 கப் சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். சும்மா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. 1/2 கப் பால். நெக்ஸ்ட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, சாக்லேட்டு மெல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா கலக்கணும். கட்டிப்படாமல் நல்ல பதத்துக்கு கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஓகே பெரியம்மா, நல்லா சாக்லேட் ஸ்மெல் அடிக்குது. நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அந்த மாதிரி வருது. பார்க்கறதுக்கே உடனே சாப்பிட்றணும் தோணுது. இப்போவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இதை பேக் பண்ணி தான் சாப்பிட்ணும். நான் செஞ்சு தரேன். சரி. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா க்ரீம் பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஓகே. பாரு, நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. ஆமாம் பெரியம்மா. இப்போ இதை இந்த பவுலில் ஊற்றிடலாம். ஓகே. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு 1/2 கப் ஊற்றினாலே போதும். சரி. இப்போ அந்த க்ரீம்குள்ளே ஒரு சாக்லேட் பீஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே சாக்லேட் மெல்ட் ஆகி லாவா உருவாகும். வாவ். அடுத்ததாக ஒரு குக்கரில் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் சேர்த்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதெல்லாம் அடுக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன பெரியம்மா பண்ணணும்? இப்போ நீ வேக வைக்க வேண்டியது தான். வேக வச்சா கேக் ரெடி ஆயிரும். ஓகே. இப்போ குக்கரை மூடிடலாம். விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். சரி. இப்போ இது வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணலாம். பாரு, கேக் ரெடி ஆயிருச்சு. வாவ், சூப்பராக இருக்குது பெரியம்மா. இப்போ இதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாரு, எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருச்சு. நல்லா புஃபன் இருக்கு பெரியம்மா. இந்த உனக்கான கேக் ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. லோவிஷா. யாஷிகா. நன்றி. நன்றி.